கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கம் கடந்த 30 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டமும், போன 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினோம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் கடைசி நாளாக நடைபெற்ற 15ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தினால் அன்றிலிருந்து தற்பொழுது 3 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இந்த மாவட்ட நிர்வாகம் கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையை தலையிட்டு உடனடியாக இந்த போராட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வரும் வரை எங்களுடைய காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுநாள் வரை 3 நாள் இதுநாள் வரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் உடன்படவில்லை. இந்த போராட்டத்தில் 12 விசைத்தறியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் பங்கேற்றிருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசாவிடில் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் தொடர்ந்து இந்த உண்ணாவிரதம் காலவற்றை எப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசுகிறார்களோ அதுவரை தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் கூட்டமைப்பின் சார்பிலே கடந்த 30 நாட்களாக புதிய நியாயமான கூலி உயர்வு வேண்டி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் 5 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதனிடையே கடந்த 15ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் அழைப்பின் பேரிலே தொழிலாளர் நலத்துறை, கைத்தறித்துறை சேர்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. தொடர்ந்து இந்த பிரச்சனை நீடித்து வருவதால் விசைத்தறி தொழிலை பாதுகாக்க விரைவில் பிரச்சனை முடிவு கொண்டு வர வலியுறுத்தி நேற்றைய முன்தினம் மாலை 5 மணியிலிருந்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் 12 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசு உடனடியாக கவனம் எடுத்து இந்த பிரச்சனை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே மருத்துவத்துறையிலிருந்து நேற்று இன்றும் அவர்களுக்கு உண்டான பரிசோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் மேலும் நீடித்தால் பல்வேறு சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூலி உயர்வு போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுவரை இந்த போராட்டம் தொடர்ந்து